free energy perpetual motion method with Bernoulli's equation or Bernoulli's principle. ஸோ நான் இந்த ஃப்ரீ எனர்ஜி பற்றி பேசியிருந்தேன், பர்பெக்சுவல் மோஷன் பற்றி. ஸோ பர்பெக்சுவல் மோஷனில் வந்து இந்த நம்ம நம்ம வீட்டில் எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு டெய்லி பேசிஸில் லைஃப்பில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் என்ன, எப்போவுமே அது அப்ளை ஆகிறது என்னதுன்னா பெர்னல்ஸ் பிரின்சிபல் தான். நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் கீழ் வீட்டில் இருக்கோம், மேல் மாடியில் டேங்க் இருக்கும். அந்த நம்ம இங்கே டேப் குழாவை திறந்தோன்னா தண்ணி வந்து ஃபுல் ஃபோர்ஸில் விழும் இல்லையா, அதுக்கான காரணம் வந்து பெர்னல்ஸ் ஈக்குவேஷன் தான். ஸோ பெர்னல்ஸ் ஈக்குவேஷன் மெத்தட் வந்து லைக் 16 சென்டிமீட்டர். இப்போ அப்படியே மெலிசாகும், டேங்க்கில் இருந்த வர பைப் வந்து மெலிசாக்கி ஆக்கப்படும். சரிங்களா, மெலிசாக ஆக இன்னும் மெலிசாகும் போது தான் அந்த ப்ரெஷர் உருவாகுது. வேறு எந்த ஒரு மோட்டரோ இல்லை பிவிசி பம்போ எதுவுமே செட் பண்ணி அதில் அந்த ப்ரெஷர் கொடுக்குற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இங்கே ஏர் வந்து புஷ் பண்ணும், லைக் ஜென்ரல். இங்கே டேங்க் இருக்கும், டேங்க்லேருந்து தண்ணி வரும்போது பெர்னல்ஸ் ஈக்குவேஷன் மெலிசாக ஆக உங்களுக்கு ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் வரும். தண்ணி கம்மியாக தான், அமௌண்ட் ஆஃப் வால்யூம் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதில் தண்ணி கம்மியாக தான் வெளியே வரும், ஆனால் ரொம்ப ப்ரெஷரில் வரும். அதுதான் லைக் 16 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், அப்புறம் 4 சென்டிமீட்டர் அப்படியே குறைஞ்சிட்டே வருது இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ நம்ம டெய்லி பேஸிஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இந்த பெர்னல்ஸ் ஈக்குவேஷன் சொன்னது காரணம் என்னென்னா அது ரொம்ப முக்கியமானது. இதில் இருந்து தான் உங்களுக்கு இப்போ ஃப்ரீ எனர்ஜிக்கான கம்ப்ளீட் ரொட்டேஷன் கிடைக்கும். இது வந்து ஸ்பைரல் பம்ப் மாடல் மெத்தட். சரிங்களா, இதான் ஃபேனு அண்டு டேங்க்கு. கீழேயும் இந்த சைட்லேயும் இங்கே ஒரு டேங்க் இருக்குது, மேலேயும் ஒரு டேங்க் இருக்குது இல்லையா. இப்போ என்னென்னா இங்கேருந்து தண்ணி வரும், ப்ரெஷரில் பெர்னல்ஸ் ஈக்குவேஷன் இங்கே அப்ளை ஆகிறதால இதுக்கு வந்து ஃபோர்ஸோடு ஃபேனை சுற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்பைரல் பம்ப் சுற்றும். இந்த ஸ்பைரல் பம்போட மாடல் எப்படின்னா, இங்கேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட ஹைட் தான் அது மேலே தூக்கும், அதனால் இந்த தண்ணி எடுத்துகிட்டு அதுவே இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகும். என்னென்னா இங்கே தண்ணி வருது, ப்ரெஷரில் ஃபேன் சுற்றுது, அந்த ஃபேன் இதில் கனெக்டடாக இருக்கிறதால இதை சுற்ற வைக்கும் ஸ்பைரல் பம்பை. ஸ்பைரல் பம்ப்லேருந்து தண்ணி வரும்போது திருப்பி அதிலே விட்டுரும். இப்போ இது எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம். இது தண்ணி நிறைஞ்சே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது நிற்கிறது, இது சுற்றுறது நிற்காது. இது சுற்றுறது நிற்கலைன்னா என்ன ஆகும்னா, இங்கே ஒரு மோட்டரை கனெக்ட் பண்ணிட்டோம், டைனமிக் மோட்டரை கனெக்ட் பண்ணிட்டோன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். டைனமோ மோட்டரில் தான் நம்மளுக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு மோட்டர் சுற்றும், அதுலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதை நம்ம போட்டு விட்டதும் இப்போ என்ன, இது நிற்க போகிறது இல்லைன்றதால இது என்னைக்குமே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இதுலேருந்து கொஞ்சம் காற்று அப்படியே போக தண்ணி காற்றுன்னு போய் தான் வரும். ஸோ அதோட மாடல், இந்த மாடலில் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான். அதை நான் செஞ்சிரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா, இந்த மெத்தட் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது டேங்க். மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து தெரியுதுங்களா, கேப்பு. ஸோ இது வந்து பைப் போகுது, ரீகனெக்ஷன் பைப் தண்ணி போகிறதுக்கு. ஸோ இங்கே மேலே வந்து ஓப்பன் தான், ஓகேங்களா, கம்ப்ளீட் ஓப்பன் தெரியுதுங்களா, கம்ப்ளீட் ஓப்பனிங்கில் தான் இருக்குது, ஓகேங்களா, ஓப்பனாக இருக்கும். இப்போ இதான் இந்த டேங்க்கு. இப்போ இந்த ட்ரம், இந்த டேங்க்கில் வந்து பைப் கனெக்டடாக இருக்குது இல்லையா, இந்த கனெக்ஷன் வந்து கீழே போகும் ஸ்பைரல் பம்புக்கு. இப்போ நான் இது ஒரு மெயின் இதில் என்னென்னா பெர்னல்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை ஆகிறது தான், அதுதான் ஃபோர்ஸ் கொடுக்கும். நான் வீடியோ டயக்ராமில் எக்ஸாம்பிளாக காமிச்சிருந்தேன். என்னென்னா இந்த இடத்துல மல்டிபிள் பைப்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு மாடல் எக்ஸாம்பிள் தான் இது. எதுக்குன்னா இது வந்து இந்த ஸ்பைரல் பம்ப்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் தான் தண்ணி போகும் மேலே. சரிங்களா, ஸோ இப்போ அதனால் இதை வந்து ஷார்ட்டன், இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ். என் கை பாருங்கள், இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ், என் ஹைட் வரைக்கும் தான் இருக்குது, கை ஏற்ற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம பண்ணும்போது டேங்க் மேலே இருக்குன்னா நிறைய தண்ணி வரும். பெர்னல்ஸ் ஈக்குவேஷனுக்கு தண்ணி வந்து ப்ரெஷர் வரும், நிறைய வரும்னு சொல்ல, ப்ரெஷர் வரும், அதை சொல்ல வந்தேன். ஸோ ப்ரெஷர் வரும்போது கண்டிப்பாக அது வந்து ஃபோர்ஸாக விழும். பட் இது வந்து இந்த ஹைட்டில் இருக்கிறதால இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது நியர்லி பெர்னல்ஸ் ஈக்குவேஷன் தான். சரிங்களா, போக 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 பைப்பு அப்படியே மெலிசாகுது பார்த்தீங்களா, மெலிசாக இன்னும் மெலிசாகுது, பாயிண்ட் இன்னும் கிட்ட, இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் மெலிசான பைப். இதுதான் எக்ஸாம்பிள். இதெல்லாம் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். பைப் திக்னஸ் மேலே தெரியுதுங்களா. ஃபஸ்ட்டு இதையே ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். இது ஒரு திக்கான பைப் மாதிரி, ஓகேங்களா. இங்கே டேங்க் வந்து பெருசாக இருக்கா, தென் இங்கே மெலிசாகுதா, மெயினே இது தான். இங்கே மெலிசாகுதா, அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உள்ளே அடியில் இன்னொரு பைப் இருக்குது, இன்னும் மெலிசாகும். அப்படியே இந்த அடியில் இங்கே ஒரு பைப் இருக்குது,
அட்டாச் பண்ணும்போது இது இன்னும் மெலிசாகும். அப்படியே இந்த பைப் இருக்குது, அது இன்னும் மெலிசாகும். அப்படியே போகும் இந்த பைப் இன்னும் அடியில் இருக்குல்ல, நான் பாயிண்ட் பண்ணுறேன், என்ன பாயிண்ட் பண்ணுறேன்னா அதுதான். இது இன்னும் மெலிசாகுதா, மெலிசாகும். இந்த பைப் இது கம்பேர் பண்ணும்போது இன்னும் மெலிசாயிருக்கு. அப்படியே மெலிசாக இப்போ மறுபடியும் இங்கே மெலிசாகுதா. அப்படியே இந்த பைப் பார்த்தீங்கன்னா மெலிசு. இதுக்கு மேலே ஒரு பைப் இருக்குது, பிளாஸ்டிக் பைப், அதாவது இந்த பைப் தான் அது, சரிங்களா. அது இன்னும் மெலிசு, அதாவது பிளாஸ்டிக் பைப், அதில் இன்னும் மெலிசாகுது, இன்னும் மெலிசாகுது. எக்ஸாம்பிளுக்கு இதுதான், பார்த்தீங்களா. ஸோ மெலிசாகுதா, மெலிசாகுது. இப்போ கிளியராக தெரியுதுங்களா. மெலிசாகுது, அப்படியே பாயிண்ட் போக இன்னும் மெலிசாகுது. ஸோ இது எதுக்கு பண்ணியிருக்கேன்னா, இங்கேருந்து எனக்கு தண்ணி வந்து கம்மியாக தான் வெளியே வரணும், நிறைய தண்ணி வெளியே வரக்கூடாது. ஏன்னா டேங்க் சீக்கிரம் காலி ஆகிடும். ஸோ தண்ணி கம்மியாக வெளியே வரும், ஆனால் எனக்கு ப்ரெஷரும் வேணும். ஸோ தண்ணி காலியாகக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த மாதிரி மெலிசாக்கிட்டே போனது. ரொம்ப சின்னதான ஒரு பாயிண்ட் தான் வச்சுருக்கேன்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ தட் தண்ணி கம்மியாக வரட்டும் அப்படின்னு. ஏன்னா இங்கே ஹைட்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் தான். இதில் நான் வந்து ஒரு ப்ரெஷரை உருவாக்கி இந்த ஃபேனை சுற்ற வைக்கணும். இந்த ஃபேன் மேலே தண்ணி படும்போது இந்த ஃபேன் என்ன ஆகும், சுத்தம். அதுக்கு தான் இது. இந்த ஃபேன் சுத்தம். இந்த ஃபேனை சுற்றணுன்னா இது மேலே வந்து ப்ரெஷர் இருக்கணும், பர்டிகுலர் ப்ரெஷர் இருந்தால் தான். ஸோ இதை ஃபேனோட மாடல் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபேன் காட்டிடுறேன், இதான் அந்த ஃபேனோட மாடல், ஓகேங்களா. ஸோ இங்கே தண்ணி படும், இங்கே தண்ணி படும்போது இது கர்வ் மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸோ தட் அந்த வெயிட்டு படும்போது வெயிட்டாலையும் கீழே போகும், அதே சமயம் தண்ணியோட ப்ரெஷர் படுறதாலையும் கீழே போகும். ஒன்ஸ் இது கீழே போட்டுச்சுன்னா தண்ணி கீழே கொட்டிடும், இந்த ட்ரம்குள்ளே கொட்டிக்கும். அண்டு ட்ரம் தள்ளி வச்சுருக்கேன், ஆனால் இந்த ட்ரம்குள்ளே தான் கொட்டும், சரிங்களா. அந்த மாதிரி தான் வைக்கும் போது இந்த ட்ரம்குள்ளே கொட்டிட்டு இந்த அப்புறம் நெக்ஸ்ட் இது சுத்தம். இது அப்படியே லைனாக சுற்றிட்டு இருக்கோம். இது கனெக்டடாக எது கூட இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே செயின் தான், இதுதான் செயின் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு செயின் இன்னும் நல்லபடியாக பண்ணலாம். இப்போதைக்கு இந்த செயின் கனெக்ட் பண்ணதை நான் காட்டுறேன். இப்போ இதை வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கிறதால என்ன ஆகும்னா, இதான் ஸ்பைரல் பம்ப். இந்த ஸ்பைரல் பம்ப் சுற்றும், அது இந்த ஃபேன் சுற்றினா இந்த ஸ்பைரல் பம்ப் சுற்றும். இந்த ஸ்பைரல் பம்ப் சுற்றும் போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருந்து தான் தண்ணி கலெக்ட் பண்ணும். இந்த இதுக்குள்ளே தண்ணி எப்பவுமே நிறைஞ்சிருக்கும், சரிங்களா. தண்ணி நிறைஞ்சிருக்கிற தண்ணியை இது வந்து எடுக்கும். இது கீழே போகும்போது இது ரொட்டேஷன் ஆகும், சரிங்களா. இதுக்கு ரொட்டேட் ஆகும். இது ரொட்டேட் ஆகும்போது இதை ரொட்டேட் பண்ண அந்த ஃபேனு சுற்றுது பாருங்கள், தெரியுதுங்களா. தெரியும், ஃபேன் பாருங்கள் அங்கே ஒயிட் கலரில் சுற்றுதானுங்க. ஸோ இதான் மாடல், ஓகேங்களா. இது சுற்றும் போது என்ன ஆகும்னா அந்த ஃபேனும் சுற்றுது. அதாவது ஃபேன் தான் சுற்றும் ஃபஸ்ட்டு. ஃபேன் சுற்றும் போது என்ன ஆகும்னா இது சுற்றும். இது சுற்றிக்கிட்டே தண்ணியை எடுத்துக்கும். தண்ணி இதுக்குள்ளேருந்து தண்ணியை கவர் பண்ணும். தண்ணி இப்படி இந்த மாதிரி ஷேப்பில் போகும். தள்ளி வச்சு காட்டினா தெரியும், இப்படி போகும். இருக்கிற தண்ணியை வந்து டிப் பண்ணி தண்ணியை உள்ளே எடுத்துக்கும். தண்ணியை உள்ளே எடுத்துட்டு திருப்பி அது வந்து மேலே வேறு சைட்லேருந்து வரும்போது லைக் திஸ், ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும்னா, தண்ணி உள்ளே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இதுக்குள்ளே மொங்கிட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் இதுக்குள்ளே போகும். தென் திருப்பி இப்படி மேலே போகும்போது காற்று எடுத்துக்கும், காற்று உள்வாங்கிக்கும். காற்று உள்வாங்கிட்ட பிறகு மறுபடியும் டிப் பண்ணும்போது இப்போ என்ன ஆகும், தண்ணி காற்று தண்ணி காற்று தண்ணி காற்று அப்படியே போக 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 இதுக்குள்ளே ஒன்று ஒன்றா, இது எல்லாமே ஒரே கனெக்ஷன் தான், ஒரே பைப் தான். அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் என்னவோ அதில் போயிடும். அதாவது இந்த இதுக்குள்ளே அந்த பைப் வந்து கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மடங்கிருக்கு இல்லையா, மடங்காமல் இருந்தால் இப்படி கரெக்டாக இருக்கணும். இதுக்குள்ளேருந்து போயிட்டு இதுக்குள்ளே போகும். இப்போ என்ன ஆகும், இதுலேருந்து இந்த பைப்லேருந்து தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு இப்போ தண்ணி நிறைய நிறைய என்ன ஆகும்னா இங்கேருந்து அது வெளியே வர பார்க்கும். காற்று தள்ளிக்கிட்டே தான் இருக்கும், இது ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும் போது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற பைப் வந்து இந்த பைப்பில் வந்து தண்ணி காற்று என்ன ப்ராசஸ் இருந்தோ அது ஃபுல்லாக இங்கேருந்து தண்ணி வரும். இங்கேருந்து தண்ணி வர 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 மேலே ஏறும், ஏன்னா காற்று தள்ளிக்கிட்டே இருக்கும் தண்ணியை, சரிங்களா. ஸோ தண்ணி காற்றுன்னு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸ்பைரல் பம்ப் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு தெரிய வரும். ஸ்பைரல் பம்ப்னு போட்டு பாருங்கள், அதில் மாடல்ஸ் கிளியராக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்படியே போயிட்டு இதுக்குள்ளே ஃபில் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இதில் ஒரு 2-3 பைப் இதே மாதிரி கனெக்ஷன் பண்ணி எக்ஸ்ட்ரா மல்டிபிள் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அது நிறைஞ்சு கிடக்கும். ஸோ இப்போ இங்கே மெயின் பெர்னோல்ஸ் ஈக்குவேஷன் சொன்னது, பெர்னோல்ஸ் ஈக்குவேஷன் மெத்தடில் தான் இந்த பைப்ஸ் இல்லையா. ஸோ இப்போ இத்தனை பைப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மெத்தடு தான்.
லைக் நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா 2-3 பைப் இந்த மாதிரி இதில் 8 இருக்குது. ஸோ அந்த 8 பைப் இருக்குன்னா அந்த 8 பைப்போட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் நீங்களே நினைங்க. ஒரு சின்ன பைப்பில் ஒரு ப்ரெஷர் வரும் +1 3 4 மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும் × 2 × 2ன்னு +2 சொல்லி, அதாவது 1 2 3 4 8 இருக்கா, 8 பைப்போட ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக வரும். தண்ணியோட அமௌண்ட்டு கொஞ்சம் வெளியே அதிகமாக வர மாதிரி தான் இருக்கும், ஏன்னா 8 இடத்துலேருந்து வருதுன்றதால. பட் அதுக்கான ப்ரெஷர் கிடச்சிரும். ப்ரெஷர் கிடச்சதால இந்த பைப் வந்து இன்னும் கொஞ்சம் தடிசான பைப் போட்டிங்கன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டரை அங்கேருந்து கொடுக்கும் இல்லையா, நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மேலே ட்ராவல் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நிறையும். இப்போ நிறைய உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். லைக் அந்த ஃபேன் சுற்றணும். ஃபேனில் வந்து இப்போ என்னென்னா இது வந்து இந்த இடத்துல தான் ஒரு டைனமிக் மோட்டர் வச்சிட்டோன்னா, ஏன்னா இது கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். டைனமிக் மோட்டர் வச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் பர்ஃபெக்சுவல் மோஷன் ஆகிடும். ஏன்னா டைனமிக் மோட்டர் வச்சுட்டோம், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் தான் பர்ஃபெக்சுவல் மோஷன் ஆகும். ஏன்னாக்கா இதில் பெர்னோல்ஸ் ஈக்குவேஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறேன். அதனால் இப்போ இதில் வந்து இந்த ஃபேன் வந்து இதில் ஸ்பைரல் பம்பில் எப்போவுமே என்னென்னா ஸ்லோவாக தான் சுற்றணும், ஸ்பீடாக சுற்றக்கூடாது. ஸ்பீடாக சுற்றினா பைப்புலேருந்து தண்ணி போகாது மேலே, சரிங்களா. அதுதான் இதோட மாடல் மெத்தட் அப்படி தான். பட் அந்த மாதிரி ஸ்லோவாக சுற்றினா எப்படி கரண்ட் வந்து ஸ்பீடாக எடுக்க முடியும்னு யோசிச்சிங்கன்னா அதுவும் இருக்குது இல்லையா. ஸோ முதல்ல ஸ்லோவாக சுற்ற வைக்கிறதுக்கே முதல்ல பார்க்கணும். அங்கே ஃபேனில் இனஃப் ப்ரெஷர் கிடைக்கும் போது என்ன ஆகும், இது கண்டிப்பாக ஸ்பீடாக தான் சுற்றும். பட் இது ஸ்லோ ஆக்கணுன்னா தான் நம்ம வந்து கியர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கியர்ஸ் இருக்குது இல்லையா, கரெக்டாக கியர் மாடலில் இந்த மாதிரி கனெக்ட் கொடுத்துட்டோன்னா இங்கே ஒரு கியர், மெலிசான கியரே போட்டிங்கனாலும் எப்படி நம்ம அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி செய்கிற மாதிரி தான் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ போட்டோன்னா இந்த கியர் வந்து இது சுத்தம், இப்போ சுற்றுது இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் சுற்றுது பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ அதான் இந்த கியர் சுற்றும் போது என்ன ஆகும்னா இந்த ஃபேன் வந்து இந்த ஸ்பைரல் பம்ப் வந்து மெதுவாக சுற்றும். எப்போ இது மெதுவாக சுற்றும்னா இந்த கியர் செட் பண்ணுறோம் இல்லையா, நான் சொன்ன இந்த பெரிய கியரில் இந்த சின்ன கியரை போட்டிருக்கணும். சின்ன கியர் வந்து நம்ம ஃபேனுக்கு மாட்டியிருக்கணும். ஃபேனுக்கு மாட்டியிருந்தா என்ன ஆகும்னா சின்ன கியர் வந்து சுற்றும். அது கொஞ்சம் சுற்றும் போது எப்போவுமே பெரிய கியரை வச்சு இந்த சின்ன கியர் பெரிய கியரை சுற்றுதுன்னா எப்போவுமே பெரிய கியர் வந்து ஸ்லோவாக தான் சுற்றும். அதுதான் இந்த நம்மளுக்கு இதில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஸ்லோவாக சுற்றும் போது என்ன ஆகும், இதோட ஸ்பீட் கெப்பாசிட்டி இப்படி தான். அதே இந்த பெரிய கியர் சுற்றுது, இந்த சின்ன கியர் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பெரிய கியர் வச்சு சின்ன கியரை சுற்றினா சின்ன கியர் ஸ்பீடாக சுற்றும். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். இது கியர் நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் கியர்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் கிடைக்கும். வண்டிங்கெல்லாம் வெஹிக்கல்ஸில் பார்க்குறோம் இல்லை, வண்டிங்கள்லாம் கியரால் தான் வந்து சுற்றுது வண்டி. ஸ்பீடாக ஆகுறது எப்படி, ஸ்லோ ஆகுறது, நிறைய மாடல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இது வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டோன்னா இது ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு ஸ்லோ கிடச்சிருச்சு, இதுக்கு ஸ்பீடுன்னும் போது இந்த கியர் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த கியரில் இன்னொரு கியர் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். சைடில் பெரிய கியராக போட்டு மறுபடியும் ஒரு பெரிய கியர் அதில் அட்டாச் பண்ணிவிட்டு, இமேஜின் பண்ணிக்கோங்க, பெரிய கியர் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு பெரிய கியர் அட்டாச் பண்ணிவிட்டு அதில் இதே மாடல் மெத்தடில் குட்டி கியர் போட்டு விட்டுறணும். இப்போ என்ன ஆகும், இந்த குட்டி கியர் வந்து இன்னும் ஸ்பீடாக சுற்றும். அதே சமயம் அதுக்கு நிறைய ஃபோர்ஸும் கிடைக்கும். எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த மோட்டரை சுற்ற வைக்கிறதுக்கெலாம் ஸ்பீட் அண்ட் ஃபோர்ஸும் கிடைக்கும். அப்போ அந்த எந்த சைஸ் மோட்ரு போட்டிங்களோ அந்த சைஸ் மோட்டரும் சுற்றும். இப்போ என்ன ஆகுது, இதுவும் சுற்றுது, இந்த மோட்டரும் சுற்றும், அண்டு கரண்ட் வந்து ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் என்னென்னா நம்மளோட இந்த ஃபேன் சுற்றணும் இல்லையா, அதுதான் ப்ராப்பராக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இந்த மாதிரி இந்த ஹைட்டுக்கு வந்து நான் இப்போ காமிச்ச கியர்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இதெல்லாம் பெருசாக இருக்குது இல்லையா, இதெல்லாம் வெயிட்டு தான், ஓகேங்களா. பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் வெயிட்டு தான் இதெல்லாம் கொஞ்சம். ஸோ நம்ம வந்து ஆனால் இந்த தண்ணிக்கான ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு இன்ஜெக்ஷனில் தண்ணி சிரிஞ்சு போட்டோன்னா எப்படி ப்ரெஷரில் அடிக்குது இல்லையா, சின்ன மெலிசான கேப் தான் இருக்கும் இன்ஜெக்ஷன்ஸ்க்கு. பட் எவ்வளோ ஸ்பீடாக வரும் அதே மாதிரி தான் இது. ஸோ இது வந்து இன்னும் இன்ஜெக்ஷன் அளவுக்கு இல்லை, இது பெருசாகவே தான் இருக்குது கேப்ஸ்லாம், தெரியுதுங்களா. இது பெருசாகவே தான் இருக்குது. நான் ஜஸ்ட் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த மெலிசான தண்ணி 1 2 3 8 ஆயிருக்கு. நம்ம எவ்வளோ நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ
அதோட குவான்டிட்டிஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் அது ப்ரெஷர் கொடுக்கும். ஹைட் ஏற்றிட்டிங்கன்னா இன்னும் ப்ரெஷர் ஆகிடும். அண்டு இந்த ஃபேனை வந்து லைக் பெரிய ஸ்டிக்காக கொடுத்துட்டீங்க, இன்னும் ஒரு பெரிய அளவு ஃபேன் இருக்குன்னா எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்தில் எண்டில் நீங்கள் தண்ணி போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வெயிட்டில் கீழே குனியும் திரும்பும். சரிங்களா? ஃபேன்ஸ்லேயே நிறைய மாடல்ஸ் மெத்தட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேன் ஈஸியாக சுற்றுறதுக்கான உங்களுக்கு அந்த ஈஸி சொல்யூஷனே கிடச்சிடும். சரிங்களா? எப்படி சுற்ற வைக்கலான்னு. ஸோ சிம்பிளான மெத்தட் தான், ப்ராப்பராக செஞ்சால் ஈஸியாகிடும் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பர்பெச்சுவல் மோஷன் மெத்தட். கியர்ஸ் பற்றியும் சொல்லிட்டேன். இப்போ நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன். சரிங்களா? இந்த தண்ணி நான் கலக்கி வச்சுருந்தேன். இந்த தண்ணி இதில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து கரெக்டாக இந்த மாதிரி விழுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். சரிதா? தண்ணி விடுறது தெரியுதில்ல? ஸோ இதுதான் நான் சொன்னது. இது எவ்வளோ ஃபோர்ஸில் விழுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ்லாம் வந்து அந்த மேலே இருக்கிற இந்த பர்னோல்ஸ் ஈக்குவேஷனால தான் இந்த ஃபோர்ஸே வருது. இந்த இது வந்து கரெக்டான பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு. தடிசாக போயிட்டு மெலிசாயிட்டு கரெக்டான பாயிண்ட் அமைச்சதால் நல்ல ஃபோர்ஸில் தண்ணி ரொம்ப நேரம் வந்தது. பட் என்னென்னா சீக்கிரம் காலியாகிடும். நான் இந்த ஹைட்டுக்கு வந்து சீக்கிரம் காலி ஆகிடும்ன்றதுக்காக தான் நான் அது அப்படி போட்டேன். சரி, ஒன்று ஒரு மாடலில் போட்டிருக்கேன். இது ஒரு மெத்தடாக இந்த மாதிரி தண்ணி இந்த ஃபோர்ஸில் விழுது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இது எவ்வளோ ஃபோர்ஸில் வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு தோணுச்சுன்னா அதை பண்ணலாம். இது ஒரு பெரிய அளவாக நீங்கள் ப்ராஜெக்டாக செஞ்சிங்கன்னா பெருசாகும். சின்னதாக செஞ்சுட்டு இதே அளவில் செஞ்சு இந்த மாதிரி சைஸ் அளவுலேயே செஞ்சு அதை பெரிய மோட்ரு சுற்றணும்னு நினச்சிங்கன்னா கூட கியர்ஸ் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். நம்ம கியர் மாடலை யூஸ் பண்ணலாம். நீங்கள் கியர் யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன கியர் தான் வந்து பெரிய வண்டியை தள்ளும் இல்லையா? நம்ம வெயிட்டை உட்காந்து தள்ளிட்டு, இன்ஃபேக்ட் நம்ம ப்ளஸ் எத்தனையோ பேர் இருக்கும், பெரிய லோடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு போகும் இல்லையா வண்டி. அதெல்லாம் இந்த மெத்தட்ஸ் தான். சரிங்களா? இந்த கியரால் தான், கியருக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது எப்போவுமே. கியர் மாடல் இருக்கிறதால எல்லாமே பாசிபிள் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். லைக் எவ்வளோ பெருசாக வச்சா தான் ஆகுன்றது இல்லை, சின்னதாக பண்ணி இந்த ஹைட்டுக்கே இந்த ரிசல்ட் வரும். இன்னும் ஹைட்டு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டே வேறு தான் அதிகமாக இருக்கும். அதான் சொல்ல வரேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தண்ணி ஊற்றுதுங்களா? அதே தான். இப்போ அந்த ஃபேன் இருக்குது இல்லையா, ஒயிட் கலர் ஃபேன் அங்கே தெரியுதுல்ல, அந்த ஃபேனை தான் வந்து நம்ம கீழே வைப்போம். லைக் ஸோ மாடல் காமிச்சுன்னா இந்த ஃபேன் தான் இங்கே வைப்போம். இந்த ஃபேன் தண்ணி வந்து கரெக்டாக இந்த ஃபேனில் படும். நான் சொன்னது இதுதான். ஃபேன் ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக தான் மூவ் ஆகுது. இன்னும் எல்லா ஃபோர்ஸும் நீங்களே நினச்சி பாருங்கள், எல்லா ஃபோர்ஸ் அந்த ஃபேனில் பட்டால் எந்த அளவுக்கு அது மூவ் ஆகும். எனக்கு ஆக்சுவலாக தனியாக நான் எல்லாத்தையுமே இப்போ என்னால் இது ஆக்சுவலாக சரியாக பண்ண முடியாமல் தான் போகுது. கரெக்டாக அதை பண்ணல, அதனால் இப்படி இருக்குது. பட் உங்களுக்கு கிளியராக பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதுவே மூவ் ஆகுறது எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சொன்னது இல்லையா, ஃபேன் டோ இது எல்லா பாயிண்ட்டையும் ஒன்றா ஆக்கிட்டு அந்த ஃபேன் மேலே படுற மாதிரி வைக்கணும் நம்ம. அவ்வளோதான். எல்லா பாயிண்ட்ஸையும் எல்லா பைப்பையும் ஒன்றா அந்த ஃபேனில் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஃபேனில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா இந்த ஃபேன் சுற்றும். இந்த ஃபேன் சுற்றும் போது ஸ்பைரல் பம்ப் சுற்றும். இப்போ இது வந்து பர்னோல்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பர்பெச்சுவல் மோஷன் மெத்தட் சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. அண்டு இந்த ஸ்பைரல் பம்பும் என்ன பண்ணணும்னு சொன்னது இதுதான். லைக் இப்போ இந்த ஸ்பைரல் பம்ப் ஓகே, இதில் தான் இந்த தண்ணி எப்போவுமே என்னென்னா இது சுற்றும் போது என்ன ஆகும்னா, இது தண்ணி நிறைஞ்சிருக்குன்னு வைங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க, பக்கெட் நிறைஞ்சிருக்கு. இந்த டைமில் தான் இந்த தண்ணி வந்து
டிப் பண்ணி போகும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லையா, அந்த தண்ணி வந்து என்ன ஆகும்னா இதுக்குள்ளே போயிருக்கும். இப்போ இதுக்குள்ளே போகும், அப்புறம் திருப்பி அது டிப் பண்ணும். திருப்பி டிப் பண்ணி மேலே வரும்போது காற்று உள்ளே போகும். மேலே இருக்கும்போது காற்று உள்ளே போகும், தண்ணியில் முக்கிட்டு திருப்பி மேலே வெளியே வரும்போது தண்ணி உள்ளே போகும். இது ஆக என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த பைப்பில் இருந்த தண்ணி போகும். சொன்ன மாதிரி தான் நான் திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நான் கம்ப்ளீட்டாக சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்பைரல் பம்பை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதே மாடலில் ஒரு 2 3 4 போட்டுட்டு கியர் போட்டிருக்கிறதால போட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். கியர் போட்டதால் எந்த வெயிட்டாக இருந்தாலும் அது சுத்தம், அதுக்காக சொல்கிறேன். ஸோ கியர் போட்டதால் ஸ்லோவாகவும் சுத்தம், அதே டைமில் ஸ்பீடும் பண்ணலாம் ஸ்லோவும் பண்ணலாம், அதுவும் சொல்லிடுறேன் இல்லையா. இப்போ போட்டுருக்கீங்கன்னா அது சுத்த என்ன ஆகும்னா அத்தனை தண்ணியும் போகும். அதே சமயம் பைப்பை தடிசாக்கிட்டிங்கன்னா அதிகமான அளவில் தண்ணி போகும். அந்த டேங்க்கை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நிறைக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஓகேங்களா? டேங்க் சீக்கிரம் நிறைஞ்சா என்ன, எப்போவுமே நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி பார்க்கணும். எப்போவுமே நிறைஞ்சிருந்தா தண்ணி இங்கேருந்து எப்போவுமே சப்ளை கிடச்சிட்டே தானே இருக்கும். பர்னல்ஸ் ஈக்குவேஷன் தண்ணி மெத்தடில் தண்ணி கிடச்சிட்டே இருக்கும். ஃபேன் புஷ் பண்ணோம், ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். அவ்வளோதாங்க, சைக்கிள் செயின் ஆகிடுச்சு. பர்பெக்சுவல் மோஷன் இங்கே தான் இருக்குது. ஃப்ரீ எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்கள் இதில் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்க ஆரம்பிச்சிருங்க. ஏதாவது விடக்கூடாது, எதுவும் டவுட்ஸ் ஏதாவது கேள்வி இருக்குது அப்படின்னா இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் தான். இப்படி தான் ஃபர்தர் யாராவது கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி இது பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நான் காண்டாக்ட்லலாம் உங்களுக்கு சொல்லுவேன், உங்கள்கிட்ட காண்டாக்ட் வருவேன். ஓகேங்களா? அந்த டைமுக்கு நீங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை செய்யலாம். இல்லை எல்லோரும் சேர்ந்து செய்யலாம். யார் யாருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செய்யலாம். யாராவது இதில் பர்பெக்சுவல் மோஷன் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதை அமிச்சிங்கன்னா அவங்க ரொம்ப நல்லபடியாக அதை செஞ்சு முடிப்பாங்க. அவங்களுக்கு இதில் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகிறது அது இதுதான். ஏற்கனவே ஒருத்தர் வந்து யூடியூப்பில் இது பண்ணியிருந்தார். ஓகேங்களா? பட் பர்னல்ஸ் ஈக்குவேஷன் மெத்தடை தான் அவங்க பண்ணலை. இந்த பர்னல்ஸ் ஈக்குவேஷன் மாடல் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிருக்கும். அது அவங்க பண்ணாததால தான் இது வந்து அவங்களால பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா டேங்க்கில் வந்து என்ன ஆயிருக்குன்னா தண்ணி காலி ஆகிடுச்சு. தண்ணி காலியானதால் அவங்களுக்கு வந்து வேறு என்ன பண்ணுறது, அது ஸ்டாப் ஆகிடும் ஒரு டைமில். தண்ணி காலியாகாமல் இருக்கிறதுக்கு தான் இது. ஸோ பர்னல்ஸ் ஈக்குவேஷன், இது பர்னல்ஸ் ஈக்குவேஷன் எப்போவுமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. அதனால் இது எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டது தான். ஓகேங்களா? தனிப்பட்ட முறையில் எதுவும் யாருக்கும் நம்ம வேலை இல்லைன்னு இல்லை, எல்லாருக்குமே இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பர்னல்ஸ் ஈக்குவேஷன். எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறோம் டெய்லி லைஃப்பில். டேப் ஓப்பன் பண்ணால் தண்ணி ப்ரெஷர் வருது, காரணம் என்னென்னு பர்னல்ஸ் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பர்னல்ஸ் ஈக்குவேஷன், பட் இருந்தாலும் ஓகேங்களா. ஸோ ஃபர்தர் தேங்க்யூ. இதை கமெண்ட் செக்ஷனில் எல்லாம் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்டுக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் இதை நான் சரியாக பண்ணி முடிக்கல, அது நீங்களே பார்த்துருக்கீங்க இல்லையா. நான் தனியாக இது நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் அது நிறைய எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் என்ன பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்லைன்னா, பட் எனக்கு வந்து தனியாக வந்து நான் இதை மொத்தத்தையும் முடிக்கலை இன்னும். ஓகேங்களா? கூட இப்போ யாருக்காவது ஜாயின் பண்ணி நீங்கள் செய்யணுன்ட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே ரெடியாக தான் இருக்குது. தாராளமாக என்னை ஜாயின் பண்ணி நீங்கள் செய்யலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இது போகும். ஸோ சீக்கிரமாக எக்யூப்மெண்ட்ஸ் ஏற்கனவே பாதி ரெடியாக இருக்கிறதால சீக்கிரமாக ஆகிடும். அது ப்ராப்பராக அதை அரேஞ்ச் பண்ணி நான் பண்ணலாம், அவ்வளோதான். இது நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாம் சேர்ந்து செஞ்சோன்னா இன்னும் இதாகும். பர்பெக்சுவல் மோஷன் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து எப்படியெல்லாம் இதோட யூஸ்ன்றது உங்கள் கற்பனையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்றது அதுக்கு எல்லாம் இல்லாத இருக்கும் இல்லையா. ஓகே, நான் ரொம்ப இது சொல்லலை இது வரைக்கும். பர்பெக்சுவல் மோஷன். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க கமெண்ட்ஸில். ஓகேங்களா? தேங்க்யூ.